சந்திரன் இஸ் 9 to 5 person. அவனுக்கு சேலஞ்ச் பிடிக்காது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நான் இப்படி துரத்து விடுறேனே, ஏன் கூட தான் வாழ்வேன், நான் அடம் முடிச்சுக்கிட்டு ஏன் என்கிட்டயே வரான் சொல்லு? ஏன்னா அவன் நல்லவன். இல்ல, என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட வாழறதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. அவன் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான். அதான் ஃபேக்ட். ஒரே மாதிரி பேசுறது, ஒரே மாதிரி யோசிக்கிறது, கெஞ்சறது, மத்தவங்க சிம்பத்தி கிடைக்கணுங்கிறதுக்காக கண் கலங்குறது, சாபம் விடுறது, வயிற்றுச்சல் படுறது, இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத எல்லா குவாலிட்டிஸும் அவன்கிட்ட இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கார்த்திக். இப்போ ஒரு நைட்டு 1:30 மணிக்கு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணும்னா கூட சீக்கிரமா படு, காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். பொருந்ததுல இருந்து நீ சீக்கிரமா தானே எழுந்துக்கிற, என்னத்து கிழிச்ச அப்படின்னு கேட்டா என் கேள்வி கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. என் கோவத்தை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு இடியட்டோட நான் எப்படி வாழ முடியும் சொல்லு? இத பாரு, நீ ரொம்ப பெக்யூலியர் டைப். ஓ அளவுக்கு சந்திரன் ஷார்ப்பா இல்ல, உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அவனால ஈடு கொடுக்க முடியல, எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் ஒரு குத்தமா பார்க்க முடியுமா? குத்துன்னு நான் சொல்லல கார்த்திக். அவன் ஒரு மடையனா டல்லானவனா இருக்கிறது அவனோட உரிமைனா, அப்ப ஷார்ப்பானவளா சீக்கிரமா சிந்திச்சு முடிவெடுக்கிறது என்னோட உரிமை, அது என்னோட கேரக்டர். எங்க 2 பேரையும் ஒரே ரூம்ல வச்சு கதவை சாத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது உலகத்திலேயே பெரிய முட்டாள்தனம். நீ அம்மா அப்பா எல்லாம் அதைத்தான் பண்றீங்க. என்ன அவன் ஹஸ்பண்ட்? அது என் வாழ்க்கையில நடந்த பெரிய ஆக்சிடென்ட் கார்த்திக். நான் ஏதோ காலேஜ்ல படிக்கும் போது புது துணி வாங்கி தராங்க, நகைங்க வாங்கி தராங்க அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அவனும் மாப்பிள்ள அப்படின்னு வந்து நின்னான். ஆனா ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ், இந்த வயசுல என்னால இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. நீ மட்டும் இல்ல சுஜாதா, நம்ம ஊர்ல 99% மேரேஜஸ் இப்படித்தான். என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் ஸ்டாப் இட் கார்த்திக். ஒருத்தவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்க செய்யற தப்புகளை மன்னிக்கலாம். ஆனா அதுக்கு அவங்கள பிடிச்சிருக்கணும். பேசிக்கா அடிப்படையா இந்த விஷயம் தேவை கார்த்திக். சந்திரன் எனக்கு சுத்தமா பிடிக்கலையே, நான் என்ன பண்றது? பிடிக்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் பார்த்தா பாவமா இல்லையா? Shall I tell you something? ஒருத்தர் மேல பரிதாபப்பட்டு அவங்களுக்கு பொண்டாட்டியா வாழ முடியாது. வழக்கம் போல நீ உளர ஆரம்பிக்காத கார்த்திக். எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கு கார்த்திக். என் புருஷன் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எனக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. நான் நினைச்சா என் புருஷன் என் கூடவே இருக்கணும், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜாகிங் போகணும், ட்ரெக்கிங் போகணும், திடீர்னு ஆசைப்பட்டா கார் எடுத்துக்கிட்டு லாங் டிரைவ் போகணும், 2 பேரும் சேர்ந்து தோட்டம் போடணும், பேரே தெரியாத செடியெல்லாம் வீட்டுல வளர்க்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள். ஆனா சந்திரன் மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஆளோட என்னால என்ன செய்ய முடியும் சொல்லு? மேக்சிமம் திங்கலாம், தூங்கலாம், குழந்தை பெத்துக்கலாம், இல்லனா சண்டை போடலாம், அவ்வளவுதான். சரி, உன் ஃபியூச்சர் அத பத்தி யோசிச்சு பாத்தியா? எல்லாம் யோசிச்சாச்சு. ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். எனக்கு தைரியம் இருக்கு கார்த்திக், எனக்கு படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, என்னோட லைஃபை என்னால டேக்கிள் பண்ண முடியும். ஆனா நம்ம வீட்ல என்ன பிரச்சனை தெரியுமா? என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இவ ஒரு மாதிரி ஒரு டைப் அப்படின்னு என்ன ஒதுக்கிட்டீங்க. என்னோட நியாயமான தேவைகள், ஆசைகள் இதெல்லாம் கூட இக்னோர் பண்றீங்க. உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன் கார்த்திக். இவ்வளவு நேரம் சொன்னியே, இதான் உன்னோட நியாயம்? ஆமா, இத நீ நியாயம்னு எடுத்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஆச்சரியமும் படுவேன். சரி கார்த்திக், நீ சொன்ன மாதிரி சந்திரன் நல்லவன் தான், ஒத்துக்கிறேன். நான் உன்னை கேக்குறேன், உனக்கு நல்ல பாம்பு பிடிக்குமா இல்ல மண்ணுளி பாம்பு பிடிக்குமா? சாதுவான பிராணிங்கிறதுக்காக மண்ணுளி பாம்பு எடுத்து கொஞ்சவியா நீ? This is senseless. அர்த்தமில்லாத எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். பாத்தியா, இந்த உதாரணம் கூட உனக்கு பிடிக்கல. இதுவே நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரோஜா பூ பிடிக்குமா இல்ல சாமந்தி பூ பிடிக்குமான்னு கேட்டிருந்தா நீ நேரடியா முகம் சொல்லிக்காம பதில் சொல்லிருப்ப. ஏன்னா நீங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறீங்க. You all think in the same track. நல்ல வக்கீல், மோசமான தங்கச்சி, பிடிவாதக்கார பொண்ணு, இவ்வளவுதான் சொல்ல முடியும். கார்த்திக், நீ பொறுப்பான அண்ணன், ஆனா ரொம்ப மோசமான ஃப்ரெண்ட். இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேனே, உனக்கு ஒண்ணுமே புரியலையா?
உனக்கும் கல்யாணம் நடக்கும் கார்த்திக். அப்பதான் உனக்கு இதெல்லாம் புரியும். ஆர்த்தி, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன எழுதிக்கிட்டு இருக்க? உங்களால ஒரு நிமிஷம் கூட பேசாம இருக்கவே முடியாதா? இந்தாங்க. என்னது? எங்க ஆனந்தி அக்காவோட கல்யாண இன்விடேஷன். நீ சரியான ஆளுதான். நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினா சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. உங்க அக்காவோட கல்யாண இன்விடேஷன் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குற. உங்க அக்காக்கு இப்ப என்ன அவ்வளவு அவசரம்? பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. எங்க அக்கா கல்யாணம் முடிஞ்ச உடனே என் ரூட் கிளியர். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் தான். எனக்கு என்னவோ டவுட்டா தான் இருக்கு. ஏன்? ஆமா, இப்படி பார்க்கு ரெஸ்டாரண்ட்னு போய் போய் நமக்கு என்னமோ வயசாயிடுமோன்னு தோணுது. எனக்கு அப்படி தோணல. எங்க அக்கா கல்யாணத்தை விட கிராண்டா ஓஹோன்னு நம்ம கல்யாணம் நடக்க போகுது. நடக்கும் நடக்கும். 101 ஜோடிகளுக்கு இலவசமா திருமணம் பண்றாங்களே, அதுல நாமளும் ஒரு ஜோடியா போய் நிப்போம். ஏகப்பட்ட கூட்டம் வரும். நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சீப்பா திங்க் பண்றீங்க? பின்ன ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டா நம்ம இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம ஏன் ப்ராப்ளத்துல மாட்டிக்க போறோம்? அதான் உங்க அண்ணன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரு. எங்க அண்ணனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவன் சட்டுன்னு ரூட் மாறினாலும் மாறிடுவான். பயங்கர உஷார் பார்ட்டி. அவனை பத்தி உனக்கு தெரியாது. சாச்சா, உங்க அண்ணனை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. அவனை நீ டக்குன்னு நம்பிட்ட. அவன் எப்ப வேணாலும் நம்மள வீட்டுல போட்டு கொடுப்பான். திருட்டு மொழி முழிக்கிற பையன். அவனை நீ நம்பாத. சார், ஆட்டோ ரொம்ப நேரமாக வெயிட்டிங்கில் இருக்குது. கொஞ்ச நேரம் இருப்பா. சார், ஸ்கூல் சவாரி இருக்குது. இருப்பா, பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சார். சார், வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? எங்க இவ்வளவு தூரம்? நல்லா இருக்கேம்மா. சாரை பார்க்க வந்தேன். வரீங்களா சார்? எங்க எங்க வரணும்? ஆட்டோ ரொம்ப நேரமாக வெயிட்டிங்கில் இருக்கு. ஆட்டோவா? ஏன் ராஜேஷ், உங்க காருக்கு என்னாச்சு? இல்ல, சாரோட கார் ரிப்பேரு, சர்வீஸுக்கு விட்டுருக்காரு. அதான் நம்ம ஆட்டோவில் வந்திருக்காரு. வரீங்களா சார்? ராஜேஷ், டோன்ட் ஃபர்கெட், கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். ஏ ஆர்த்தி, எங்கடி சுத்திட்டு வர? என்னம்மா கோவமா இருக்க போல இருக்கு? வயசாச்சே தவிர உனக்கு அறிவே இல்லடி. என்ன திட்டுற மூட்ல இருக்கியா? சரி திட்டு. ஆஃப்டர் ஆல் நீ என்ன பெத்த புண்ணியவதி தானே. பெத்தவ திட்டாளேன்னு கொஞ்சமாவது அச்சம் இருக்கா உனக்கு? அம்மா ஓவரா புலம்பாத. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன். இப்போ என்ன? இல்லடி, உங்க அக்காளுங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஜவுளி கடைக்கு போயிருக்காங்க. நீயும் அவங்க கூட போயிருக்கலாம் இல்ல? இவ்வளவுதானா? ஏம்மா நான் வரேன்னு சொல்றப்பெல்லாம் வேணாம், இவ வந்தா செலவு இழுத்து விட்டுருவான்னு சொல்வீங்க. இப்போ என்ன இப்படி பேசுறீங்க? இந்த பெரியவங்களை புரிஞ்சுக்கவே முடியல. நீயும் அவங்க கூட போயிருந்தா உனக்கு பிடிச்சதை எடுத்திருப்ப. அதனாலதான் சொன்னேன். அக்கா போயிருக்காங்கல்ல, எனக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க. சரி, நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா, சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். எந்த சம்மந்தி வீடு? அபி மாமியார் வீட்டுக்கு தான். என்னம்மா அந்த வீட்டுக்கா? அர்த்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. அங்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். ஏய், பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் கூப்பிடுறேன், கிளம்பு. எதுக்கு? வலிய போய் அவங்க கிட்ட அசிங்கப்படணும்னு உனக்கு என்ன வேண்டுதலாமா? பேசாம இரு. நீயும் போக வேண்டாம், என்னையும் கூப்பிடாத. இது பாரு, காரணம் இல்லாம போகணும்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நம்ம முறைப்படி செய்ய வேண்டிய விஷயம். அதனாலதான் கூப்பிடுறேன், பேசாம வா. நம்ம கூப்பிட்டா அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வந்துருவாங்க. ஏமா அவங்கள பத்தி உனக்கு தெரியாது? நம்ம அங்க போறது, அவங்கள பாக்குறது எல்லாமே டோட்டல் வேஸ்ட். வெட்டி வேலை. நான் வரல. ஏய், உன் அபிப்பிராயத்தை யாரடி கேட்டாங்க? நான் போறேன், நீ என் கூட வர, அவ்வளவுதான். அம்மா, எனக்கு அறிவு ரோஷம் எதுவுமே இல்ல நீ நினைச்சிட்டு இருக்கியா? அந்த வீட்டு படி என்னால மிதிக்க முடியாதுமா. ஏன்டி பிடிவாதம் பிடிக்கிற? எனக்கு இல்லாத அசிங்கம் உனக்கு மட்டும் எங்க இருந்து வந்துட்டு போகுது? வாயை மூடிட்டு பேசாம வரப்போறியா இல்லையா?
சரி வரேன். ஆனா ஒண்ணு, அந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன், வெளியிலேயே தான் நிப்பேன். சரி அதெல்லாம் அங்கே போய் பாத்துக்கலாம், ட்ரெஸ் மாத்திட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அந்த மூஞ்சிகளுக்கு இது போதும். சரி வா. வாயே. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, நான் இங்கே இருக்கேன். ஆனா நீயும் போய் சீக்கிரம் கூப்பிட்டுட்டு சீக்கிரம் வரணும், புரியுதா? சரி சத்தம் போடாதே. அம்மா இல்லையம்மா? மா மா வரேன்டி. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? இப்பதான் எங்களெல்லாம் கேட்கணும்னு தோணுச்சா? ஏன் அப்படி சொல்றீங்க? எப்பவுமே நான் உங்களுக்கு சம்பந்தி தானே. யார் சொன்னது? நாங்க சம்மந்தம் பண்ணது ஒரு அப்ராணி குடும்பத்துல. இப்ப நீங்க புது பணக்காரியெல்லாம் வந்து இருக்கிறீங்க, அதுக்கான திமிரு தெனாவட்டெல்லாம் இல்லாமையா போயிரும்? நீங்க கோவத்துல பேசுறீங்க சம்பந்தி. நான் எப்பவுமே அதே பழைய கற்பகமா தான் இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி வசதியோ பணமோ எங்களுக்கு புதுசா எதுவும் வந்துடல. இத பாருமா, கேப்பையில நெய் ஒழுகுதுன்னு சொல்லு, அத நம்புறேன். இப்ப சொன்னியே, அத நான் நம்ப மாட்டேன். அது சரி, எங்க வீட்டுக்கு எப்படி உனக்கு வழி தெரிஞ்சது? சம்பந்தியம்மா, நான் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள பிரச்சனைகள் வளர்ந்து போச்சு. ஆனா என் மனசு தொட்டு சொல்றேன், முதல்ல உங்க சம்பந்தியா வந்தப்போ நான் எந்த மனசோட இருந்தேனோ அதே மனசோட தான் இப்பவும் இருக்கேன். என்னை பத்தியும் என் பொண்ணை பத்தியும் நீங்க என்ன கேள்விப்பட்டீங்களோ எனக்கு தெரியாது. இத பாருங்கம்மா, இப்படி நீளமா பேசினா எனக்கு தலைய வலிக்கும். முதல்ல வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சம்பந்தி, நம்ம ஆனந்திக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க எல்லாம் அவசியம் வந்து நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி தரணும். கூப்பிடுறதுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. கூப்பிடுற முறை இதானா? உங்க மூத்த மருமகனோட வீடு மாது. மூத்த மருமகன்னா மூத்த மகன் மாதிரி. அவனையும் அவன் குடும்பத்தையும் அழைக்கிற லட்சணம் இதானா? சம்பந்தி, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா? பேசாத. உன் மகளுக்கு கல்யாண பேச்சு வந்ததும் நீ என்ன பண்ணிருக்கணும்? நேர எங்க வீட்டுக்கு வந்து என் பையனை என்னையும் பார்த்து விவரத்தை சொல்லி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? சரி, அதை விடு. ஆரம்பத்திலேயே நீயும் உன் பிள்ளையும் நேரம் வந்து கூப்பிடாம, ஆமா அது என்ன உன் குழந்தை முண்டாட்டி அனுப்புறது? அவன் மகளுக்கு கல்யாணம், உன் மகளுக்கு தானே. அப்ப நீ தானே வந்து கூப்பிடணும். அதை விட்டுட்டு என்னமோ அவளை அனுப்புற. அவகிட்ட நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோங்கிறதுக்காக கடைசியா போனா போதும் இப்ப நீ வந்து நிக்கிறியா? இங்க வந்து நின்னு கண் கலங்கி ஷோ காமிச்சா புது பணக்காரி கூப்பிடுறான்னு நாங்க மனசுருகி ஓடி வந்துருவோம் பாத்தியா? சம்பந்தியம்மா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. ஆனா அதெல்லாம் சொல்லி விளக்கி விவாதம் பண்ண வேண்டாம். நடந்தது எல்லாத்தையும் நான் ஒட்டுமொத்தமா மறந்துட்டேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது என்ன உங்க சாமர்த்தியமா? எங்க அம்மா பாயிண்டா கேக்குறாங்களா, அதுக்கு பதில் சொல்லாம இப்படி சரண்டர் ஆற மாதிரி பேசுறீங்க? இல்லம்மா வித்யா, பழசெல்லாம் கிளறினா பிரச்சனை தான் அதிகம் ஆகும். அதனாலதான் சொல்றேன். இத பாரு, பழச கிளற வேணான்னு சொல்றியே, அது எப்படி கிளறாம இருக்க முடியும்? இப்ப உன் நடுப்பொண்ணு கல்யாணம் பண்ண போறியே, என்ன செலவு, என்ன பட்ஜெட், எவ்வளவு நகை, எவ்வளவு சீரு, எல்லா விவரமும் எனக்கு தெரியும். பெரிய மகாராணி மாதிரி அவளுக்கு செலவு சரியே. ஆனா என் பிள்ளைக்கு நீ என்ன பண்ண? ஏதோ பரதேசி பையில கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரில கல்யாணம் பண்ணி கொடுத்த.
சம்மந்தியம்மா, என் சூழ்நிலை. பேசாத. என் பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள எத்தனை சண்டை, எத்தனை பிரச்சனை. ஒரு ஓட்ட ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தியா நீ? ஆனா இப்போ உன் நடு பொண்ண கட்டிக்க போறவனுக்கு பெரிய கார் வாங்கி தரேன், வளமா நகை வாங்கி தரேன். சரி, அத்தனை பிரச்சனைக்கு நடுவுலயும் உன் பொண்ணை கட்டிட்டு வந்தாலும் உன் பொண்ணு இங்க வந்து ஒழுங்கா வாழ்ந்தாளா? அதுவும் கிடையாது. அவ என்னடானா உன் வீட்லயே தான் கிடக்குறா. வரணும்னு அவளும் நினைக்கல, கொண்டு வந்து விடணுங்கிற அக்கறையும் உனக்கு இல்ல. அப்படியெல்லாம் இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாருமா. உன் வீட்டுல சம்மந்தம் பண்ணி நாங்க கண்டது என்ன? கல்யாணத்துல சண்டை, ஊர் நாட்டுல செய்யற மாதிரி சீர் சிரத்தி கிடையாது. சரிப்பா, எல்லாம் போகட்டும்னா கூட உன் மக என் மகனுக்கு பொண்டாட்டியா வந்து வாழல. து, இதெல்லாம் ஒரு கல்யாணமா? து. நீ என்னடான்னா இத பத்தி எந்த சுரணையும் இல்லாம கொஞ்சம் வசதியானவன் அமைஞ்சதும் அவனை மருமகனா இழுத்து போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட. கையில கிடைச்ச புது படத்துல கும்மாளம் போடுற. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இத பாரு, என் மகன் தனிமரமா நிக்கிற வயிற்றுச்சல சொல்றேன். இவ்வளவு திமிர் பிடிச்சு ஆடுறீங்களே, அந்த ஆண்டவன் தான் உங்களை நல்லா கேட்பான். சம்மந்தி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏய், கடவுள் கேப்பாண்டி. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் வயல இருந்து சாபம் விடுறேன். சாமிக்கு காசு வெட்டி போட போறேன்டி. எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அதையும் பாத்துடுறேன்டி.